ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் பாத்திங் பவுடர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம நல்லா தேய்ச்சி குளிக்க முடியல, டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பாத்திங் பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்க்ரப்பராகவும் இருக்கும், அதே டைம் நம்ம ஸ்கின்னையும் நம்மளுக்கு பியூட்டியாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த பாத்திங் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிக டைம் எடுக்காது. சட்டுன்னு 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அட்லீஸ்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து நல்ல தோல் சீவி கட் பண்ணி அரைச்சி அதோட ஜூஸோடு எடுத்துடலாம். நம்ம ஜூஸை நம்ம எப்போயுமே ஃபில்டர் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம ஃபில்டர் பண்ண தேவையில்லை, அரைக்கிறோம் அவ்வளோதான். அரைச்சோன்னே நம்ம அதை அப்படியே எடுத்துக்கப்புறம் குட்டி குட்டி விழுதான் இருக்கும், அதோட நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயை ஹீட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஜூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடாயை நல்லா கழுவிட்டு சுடு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் நல்ல ஒரு டார்க் கலரில் ஆகணும். நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளாக் கலரில் அந்த மாதிரி வந்துடும். அந்தளவுக்கு நல்லா நம்மளுக்கு சுண்டை காய்ச்சி எடுத்துடணும். நல்லா அந்தளவுக்கு சுண்டை காய்ச்சி எடுத்துடணும். ஸோ இந்த டயத்தில் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரிசி மாவு வச்சுருப்போம் இல்லையா, அரிசி மாவு நம்மளுக்கு நல்ல பாடி ஸ்க்ரப்பராக இருக்கும். நல்ல ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் அரிசி மாவு ஒரு 2-3-4 டீஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 டீஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம ஒரு பேப்பரில் நல்லா விரித்து விட்டு ஒரு நாள் அப்படியே வச்சிடலாம். நீங்கள் ஃபேன்லேயும் காய வைக்கலாம், வெயிலில் காய வச்சுட்டா நம்மளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீக்கிரமும் கெட்டு போகாது. அதனால் வெயிலில் நான் ஒரு நாள் வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஒரு 20 நாள் எனக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 20 நாள் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கா என்னன்னு தெரியல, நான் அதுக்குள்ளே காலி பண்ணிட்டேன். இந்த பாத்திங் பவுடரை மெயினாக 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைங்களோட ஸ்கின்னு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம தேய்ச்சி சொரைஞ்சி எடுக்க போகும்போது அவங்களுக்கு அந்த ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் மாறி போயிடும். ஸோ 5 வயசுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வீக்லி 2 or 3 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளாக இருந்தால் நம்ம டெய்லியுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.